ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30/12/2025 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 592. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 592. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 4, 5, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 5ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 9ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸு. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 59 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுத்த நம்பரில் 59 ஏபியில் பாஸு. வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். எனக்கு வந்த கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி கோடு போடாததில் ஒரு 59 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்தது 975ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 592. அந்த 7க்கு பவர் 2ஆக போயிடுச்சு. சரிங்களா? நான் கொடுத்தது அதாவது இன்றைக்கி நம்பர் பவரில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். பவரில் பாக்ஸ் போட்டு அந்த 7க்கு பதிலாக 2க்கு போட்டு பாக்ஸ் போட்டிருந்தால் ஒரு சூப்பர் வின்னிங் தான். ஆனால் அதுவும் பவரில் போயிடுச்சு. ஆரம்பத்தில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். சரிங்களா? சரி வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 31/12/2025 தனலட்சுமி 33 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 3, 4, 7, 8 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டு உண்டான கெஸிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 47, 74, 78, 87, 48, 84, 35, 53, 58, 85, 38, 83, 96, 69, 60, 06, 90, 09, 75, 57, 45, 54, 92, 29, 23, 32, 93, 39, 80, 08, 03, 30. இதுதான் ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கீழே கோடு போட்டு காமிச்சது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரிங்களா? 2ஆக பிரிச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதில் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. சரிங்களா? சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடு போடாததில் வந்திருக்குது. அதனால் எப்படி வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. எனக்கு கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 478, 358, 960, 475, 923, 803. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருது அப்படின்னு பார்த்துட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கோடு போடுறதுலேயும் வரலாம், சில நேரம் கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அது சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்ததுன்னா பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். 2வது, நாளைக்கு நைட்டு நியூ இயர் கொண்டாட்டம். நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு ஏதாவது பரிசு கிடைக்கிற மாதிரி அனைவரும் சாமி கும்பிட்டுக்குங்க. ஓகேங்களா? நானும் சாமி கும்பிட்டுக்கிறேன், நீங்களும் சாமி கும்பிட்டுக்குங்க. அதாவது எல்லாருமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.